அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா வ மன் யஹ்தில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதின் அப்துஹு வ ரசூலுஹு. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் பல பயான்களை செய்திருக்கின்றோம். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தாலும் நல்லபடியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 2 வருடமாகிவிட்டது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். இதை போலவே எப்பொழுதும் எமக்கு ஆதரவளித்து அல்லாஹுடைய வேதமாகிய குர்ஆனுடைய கருத்துக்களையும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் ஹதீஸ்களையும் கேட்டு பலனடையுங்கள். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவிற்கு அல்லாஹு தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. இதுபோலவே தொடர்ந்து பயான்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு பலனடையுங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு லைக்கினால் இந்த விஷயங்கள் பல பேர்களுக்கு சென்றடையும். யார் பலனடைந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். தொடர்ந்து நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். அல்லாஹ்விற்காக மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் அஸ்மாவுல் ஹுஸ்னா பகுதி 6 அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களின் 50 பெயர்களை இதுவரை நாம் பார்த்தோம். 51 60 வரை இந்த பயானில் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். சிறிய சிறிய பெயர்களை கொண்டு நமது எத்தனையோ விஷயங்கள் நோய்கள் தீர்க்கின்றன, நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. அல்லாஹ்வுடைய பெயரின் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த பயானை முழுமையாக பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். 51வது பெயர் அல் ஹக்கு, உண்மையாளன். ஜலாலி 108. காணாமல் போன பொருள் கிடைப்பதற்காக இந்த அல் ஹக்கு ஜல்ல ஜலாலுஹு என்ற இஸ்மை ஒரு காகிதத்தினுடைய 4 மூலைகளிலும் எழுதி, அந்த காகிதத்தில் அந்த பொருளுடைய பெயரையும் எழுதி அதனை கையில் வைத்த வண்ணம் நள்ளிரவில் அல்லது சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வை விண்ணை நோக்கி அல்லாஹ்விடம் துஆ செய்தால் காணாமல் போன பொருள் கிடைக்கும். அல்லாஹ் துன்பங்களிலிருந்து காத்தருள்வான். சுப்ஹானல்லாஹ். இறை அறிவு பெற ஒருவர் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகை, மஹ்ரிபு தொழுகை 2 நேரங்களிலும் தொழுத பிறகு வழக்கமாக யா ஹக்கு ஜல்ல ஜலாலுஹு என்று 100 தடவை ஓதி வந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு, அகமைய அறிவு ஏற்படும். பக்திமான ஆகுவார். மக்களிடையே கண்ணியம் பெறுவதற்காகவும் இந்த இஸ்மை ஓதி வர வேண்டும். உடல் அழகும் நல்ல பண்புகளும் பெறுவதற்காக ஒருவன் இந்த இஸ்மை நாள்தோறும் 1000 தடவை ஓதி வர வேண்டும். சிறையிலிருந்து வெளியேற யா ஹக்கு ஜல்ல ஜலாலுஹு என்று நள்ளிரவில் திறந்த தலையோடு 160 தடவை ஓதி அவன் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் விரைவில் விடுதலை அடைவான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த இஸ்மு அல் வக்கீல் ஜல்ல ஜலாலுஹு, பொறுப்பேற்றுக் கொள்பவன். ஜலாலி 66. இடி காற்றின் தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வெள்ளம், இடி, காற்று ஆகிய தீமைகளிலிருந்து பாதுகாப்பு பெற நினைப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். செல்வம் பெற அதிகமாக ஓதி வர வேண்டும். தேவைகள் நிறைவேறுவதற்காக யா வக்கீல் ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி துஆ செய்ய வேண்டும். பிறருடைய உதவி இல்லாமல் அலுவல் இனிதே நிறைவேறுவதற்காக இந்த இஸ்மை வழக்கமாக ஓதி வர வேண்டும். அலுவல்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் இனிதே நிறைவு பெறும். அல்லாஹ் அவற்றை முடித்து வைப்பான். சுப்ஹானல்லாஹ். அச்சம் தீர ஒவ்வொரு நாளும் அசருடைய நேரத்தில் 7 தடவை ஓதி வர வேண்டும். அவன் எல்லா பொருட்களின் தீமைகளை விட்டும் அச்சம் தீர்ந்தவனாக ஆகிவிடுவான். அநியாயக்காரர்களின் கொடுமையிலிருந்து காவல் பெறுவதற்காக ஒழு செய்து நாள்தோறும் 196 தடவை ஓதி வர வேண்டும். அடுத்த இஸ்மு யா கவியு, உறுதியாளன். ஜலாலி 116. முயற்சி, ஆற்றல், உடல் தெம்பு பெற
முயற்சி இல்லாதவர்கள், ஆற்றல் இல்லாதவர்கள், உடல் வலிமை இல்லாதவர்கள் யா கவியு என்று ஓதி வந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடலில் டானிக் போன்ற உற்சாகத்தை தருவான். சுப்ஹானல்லாஹ். பகைவர்கள் கொடுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக யா கவியு ஜல்ல ஜலாலுஹு என்று அசருடைய தொழுகைக்கு பிறகு 300 தடவை தொடர்ச்சியாக ஒருவன் ஓதி வந்தால் பகைவர்களுடைய பொல்லாங்கிலிருந்து பாதுகாவல் பெறுவான். 1000 தடவைகள் ஓதினால் பகைவர்கள் சக்தியற்று போவார்கள். அல்லது ஒரு ரொட்டி சுட்டு அதனை துண்டு துண்டாக பீத்து யா கவியு என்று கூறி கூறி ஒவ்வொன்றாக எடுத்து பறவைகளுக்கு முன் போட தன் பகைவர்கள் தாழ்ந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். பகலில் மட்டும் கண் தெரியாமல் இருந்தால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகுண்டும் யா கவியு என்று 102 தடவை ஓதி விரல்களால் ஊதி கண்களில் தடவி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ். பசி ஏற்படாமல் வயிறு மந்தமாக இருந்தால் யா கவியு என்று 300 தடவைகள் ஓதி ஊதி அருந்த பசி ஏற்படும். நினைவாற்றல் பெற ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் தலையில் கை வைத்து யா கவியு என்று 11 தடவைகள் ஓதி வர வேண்டும். ஆண்மை பெற யா கவியு யா மத்தீன் என்பதை காலையிலும் மாலையிலும் 1000 விடுத்தம் ஓதி வர வேண்டும். ஓதுவதற்கு முன்பு 3 தடவையும் ஓதிய பிறகு 3 தடவையும் ஸலவாத்துக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்த இஸ்மு யா மத்தீன் ஜல்ல ஜலாலுஹு நிலையானவன் ஜலாலி 500. ஆற்றல் பெறுவதற்காகவும் அதிகாரம் பெறுவதற்காகவும் ஒருவன் யா மத்தீன் ஜல்ல ஜலாலுஹு என்று திங்கட்கிழமை 360 தடவை ஓதி வந்தால் அவர்களுக்கு ஆற்றல் கிடைக்கும், அதிகாரம் பெறுவான். தீய பண்புகள் நீங்கும், நட்பண்புகள் பெறுவார்கள். தாய்ப்பால் சுரப்பதற்காகவும் ஆடு மாடுகளுக்கு பால் சுரக்கவும் யா மத்தீனு ஜல்ல ஜலாலுஹு என்று 70 தடவை ஊதினால் பாலில்லாத தாய்மார்களுக்கு பால் சுரக்கும். யா மத்தீன் என்று ஒரு தட்டை பீங்கானில் எழுதி தண்ணீரில் கரைத்து குடித்தாலும் பால் சுரக்கும். இப்படி செய்து பால் சுரக்காத ஆடு மாடு போன்ற விலங்கினங்களுக்கு புகட்டினாலும் அவற்றிற்கும் பால் சுரக்கும். சுப்ஹானல்லாஹ். தாய்ப்பால் மறக்கடிப்பதற்காக குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை மறக்கடிக்க இந்த இஸ்மை எழுதி கரைத்து குழந்தைகளுக்கு புகட்ட வேண்டும். யா மத்தீன் நிலையானவன் உடல் வலிவும் இரண விரிவும் தொழில் முன்னேற்றமும் பகைவர்களிடம் வெற்றியும் பெறுவதற்காக யா கவியு என்பதை சேர்த்து யா மத்தீன் என்பதையும் சேர்த்து ஓத வேண்டும். 1000 தடவை நாள்தோறும் ஓதி வர வேண்டும். கிணற்றில் நீர் அதிகமாக சுரப்பதற்காக கிணறு உள்ளவர்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தால் இந்த இஸ்மை ஓதி துஆ செய்ய வேண்டும். நாட்டங்கள் நிறைவேறுவதற்காகவும் இந்த இஸ்மை ஓதி பலன் பெறலாம். நோய்கள் அகலுவதற்காக இந்த இஸ்மை ஓதி தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பால் குடிக்க யா மத்தீனு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி குழந்தை தாயிடமோ செவிலியிடமோ பால் குடிக்க மறுத்தால் இந்த இஸ்மை பாலூட்டும் தாயோ அல்லது செவிலியோ ஓதி மார்பில் தடவிக்கொண்டு பால் குடிக்க கொடுக்க வேண்டும். குழந்தை பிரியத்தோடு பால் குடிக்கும், பாலும் அதிகமாக சுரக்கும். தாய்ப்பாலோ செவிலி தாயுடைய பாலோ குழந்தைகளுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதற்காக இந்த இஸ்மை எழுதி தாயோ செவிலி தாயோ அருந்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு அருந்தினால் குழந்தைகளுக்கு ஏற்றதாக அந்த பால் அமைந்துவிடும். பாவங்கள் செய்யாமல் இருக்க இந்த இஸ்மை 10 தடவைகள் ஓதி ஒரு சிறுவன் மீதோ அல்லது சிறுமியின் மீது ஓதிவிட்டால் அவர்கள் பாவச் செயல்களிலிருந்து காக்கப் பெறுவார்கள். யா மத்தீனு ஜல்ல ஜலாலுஹு. அடுத்த இஸ்மு யா வலியு நேசன் ஜமாலி 56. பிறருடைய அன்பை பெறுவதற்காக யா வலியு ஜல்ல ஜலாலுஹு என்று ஒருவன் அதிகமாக ஓதி வர வேண்டும். அவர் பிறருடைய அன்பை பெறுவான். மனைவி கீழ்ப்படிய அடங்கா பிடாரியான மனைவியின் மீது யா வலியு பல தடவைகள் ஓதி அவன் மீது ஊதிவிட்டால் மனைவி நல்ல பெண்ணாகி விடுவாள். எஜமானை தனக்கு இணங்கி நடக்குமாறு செய்ய இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். விலாயத் எய்த பெற இந்த இஸ்மை யா வலியு என்ற இஸ்மை வெள்ளிக்கிழமை இரவு 1000 தடவை ஓதி வருவதை வழக்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் நேசர்களுடைய கூட்டத்தில் இவ்வாறு ஓதிபவர்களுக்கு சேர்த்து அருள்வான். சுப்ஹானல்லாஹ். இறைவனுடைய நல்லடியாராக வலி ஆக சாதாரணமாக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். பதவிகள் உயர்வதற்காகவும் அதிகமாக ஓதி வர வேண்டும். படைப்பினங்களுடைய இரகசியங்களை அறிவதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வருபவன் படைப்பினங்களுடைய இரகசியங்களை அறிந்து கொள்வான்.
மற்றவர்களுடைய உள்ளங்களை அறிவதற்காக யா வலியு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். அவர் அடுத்தவருடைய உள்ளங்களில் உள்ளதை கஷ்வின் மூலம் அறிய வருவார். இல்லால் நட்பண்புள்ளவர்களாக ஆகிவிட ஒருவன் தன்னுடைய மனைவி நல்ல பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் ஒழுவோடு அதிகமாக யா வலியு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி அதன் பிறகு சலவாத்துக்களையும் ஓதி அவளை அழுகினால் அவன் தீய குணங்கள் நீங்கி நல்ல பண்புகளை எய்த பெறுவாள். சுப்ஹானல்லாஹ். யா ஹமீது ஜல்ல ஜலாலுஹு புகழத்தக்கவன். ஜமாலி 62. கெட்டவர்கள் நல்லவர்களாக தீய இயல்புகளை பெற்றுள்ளவர்கள் யா ஹமீது ஜல்ல ஜலாலுஹு என்று ஒரு பாத்திரத்தில் எழுதி அதில் நீர் அருந்தி வந்தால் அவற்றிலிருந்து நீங்கி நல்ல வழி பெறுவார்கள். மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு இந்த இஸ்மை 99 தடவைகள் ஓதி வந்தால் அவர் நல்ல பண்புகளை எய்த பெறுவார். தீய சொல் உரைக்கும் வழக்கத்தையும் அவர் விட்டொழிப்பார். திக்குவாய் அகழுவதற்காக இந்த இஸ்மை எழுதி கரைத்து குடிக்க வேண்டும். யா ஹமீது ஜல்ல ஜலாலுஹு. செல்வந்தன் ஆக வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் யா ஹமீதல் ஃபஆலி தல் மன்னி அலா ஜமீஇ ஹல்கிஹி ஃபி லுத்ஃபிஹி. தன் ஈகையின் மூலம் படைப்பினங்களின் மீதும் வல்லமை கொண்ட செயல்திறனும் புகழும் படைத்த அல்லாஹுவிற்கே என்பதை ஒருவன் எப்பொழுதும் ஓதி வந்தால் அவன் பெரும் செல்வந்தனாகி விடுவான் என சுஹ்ர்வர்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பரக்கத் ஏற்படுவதற்காக யா ஹமீத் என்று வெள்ளித்தட்டில் எழுதி வீட்டில் அல்லது கடையில் வைக்க வேண்டும். அதிகாரம் பெறுவதற்காகவும் முகம் அழகு பெறுவதற்காகவும் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு வழக்கமாக 99 தடவைகள் ஓதி கையில் ஊதி முகத்தில் தடவி வர வேண்டும். அவன் அதிகாரம் உடையவனாக ஆகிவிடுவான். இன்னும் அவனுடைய முகம் அழகு பெற துவங்கும். பிறருடைய பாராட்டை பெறுவதற்காகவும் பெயரும் புகழும் எய்தவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். இவ்வாறு ஓதினால் மக்கள்கள் பாராட்டுவார்கள். பேரும் புகழும் அவருக்கு கிடைக்கும். சதா பேசிக்கொண்டிருப்பவர்கள் வாய அடங்க. ஒருவன் எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருந்தால் அவனுக்கு இந்த இஸ்மை எழுதி கரைத்து குடிக்க செய்தால் அவனுடைய தீய பண்பு நீங்கிவிடும். அடுத்த இஸ்மு யா முஹ்சி நுணுக்கமாக ஆய்ந்து அறிபவன். ஜலாலி 148. அல்லாஹ்வை சரியான முறையில் வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், வணக்கத்தில் ஈடுபாடு இல்லாமல் பொடுப்பாக்காக இருப்பவர்கள் தன்னுடைய நெஞ்சில் கை வைத்து யா முஹ்சி என்று 7 தடவைகள் ஓதிவிட்டு இரவில் தூங்கின் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபட ஆர்வங்கள் ஏற்படும். கப்ரிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய பாதுகாவல் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை இரவில் நியமமாக 1000 தடவைகள் ஓதி வந்தால் கபருடைய வேதனை விட்டும் மறுமையின் துன்பங்களை விட்டும் அல்லாஹுடைய பாதுகாவல் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பாவங்களை விட்டு நீங்குவதற்காக யா முஹ்சி என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். அறிவு கூர்மையாக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் மோதிரத்தில் செதுக்கி அணிந்து கொள்ள வேண்டும். எல்லா படைப்புகளும் அடங்கி நடப்பதற்காக ஒருவன் யா முஹ்சி என்று 20 ரொட்டி துண்டுகளில் 20 தடவைகள் ஓதி ஊதி நாள்தோறும் சாப்பிட்டு வந்தால் எல்லா படைப்புகளும் அவனுக்கு அடங்கி நடக்கும். இதனை அதிகமாக ஓதி வந்தால் இந்த பலனை பெற்றுக்கொள்வார்கள். கஷ்ட நஷ்டங்கள் அணுகாமல் இருக்க இந்த இஸ்மை நாள்தோறும் 592 தடவைகள் ஓதி வர வேண்டும். கஷ்டங்கள் அணுகாது. யா முஹ்சி ஜல்ல ஜலாலுஹு. நினைவாற்றல் பெறுவதற்காக மறதி அதிகமாக இருப்பவர்கள் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். உடலிலுள்ள நோய்கள் அனைத்தும் நீங்குவதற்காக யா முஹ்சி ஜல்ல ஜலாலுஹு என்பதை அதிகமாக ஓதி வருபவன் உடலிலுள்ள நோய்கள் அனைத்தும் நீங்க பெறுவான். சுப்ஹானல்லாஹ். கரு சிதைவு ஏற்படாமல் காக்க தன்னுடைய மனைவிக்கு கரு சிதைவு ஏற்பட்டுவிடுமோ என்று அஞ்சுபவர்கள் சஹருடைய நேரத்தில் தனது வலது கை களிமா விரலால் அவளுடைய வயிற்றில் வட்டமிட்டு இந்த இஸ்மை 90 தடவைகள் ஓதி ஊத வேண்டும். அல்லாஹ்வுடைய பேரருளால் கரு காக்கப் பெறும். பிரசவம் ஏற்படாது தாமதித்தாலும் இவ்வாறு செய்தால் நலன் ஏற்படும். யா முஹ்சி ஜல்ல ஜலாலுஹு என்று ஓத வேண்டும். அடுத்த இஸ்மு யா முப்தியு துவங்குபவன். ஜலாலி 88. கரு பாதுகாப்பு பெற கருவுற்றனுடைய வயிற்றில் யா முப்தியு என்று வைகரை வேளையில் 19 தடவை ஓதி ஊதினால் அவனுடைய கரு காக்கப்பெறும். கரு சிதைவு ஏற்படாது. அதிகமான நன்மைகளை செய்யவும் பாவங்களிலிருந்து தப்பவும் யா முப்தியு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும்.
களவு போன திருட்டு போன பொருள் கிடைப்பதற்காக யா முப்தியு ஜல்ல ஜலாலுஹு என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். துன்பங்கள் துயரங்கள் அணுகாமல் இருக்க இதனை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். நாவன்மையும் புத்தி கூர்மையும் அதிகமாக கிடைக்க அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நேரமும் யா முப்தியு ஜல்ல ஜலாலுஹு என்று ஓதி வந்தால் அவனுடைய சிறந்த நாவன்மையை பெற்று விளங்குவான். அவன் அறிவாளி ஆகிவிடுவான். பேச்சாளர்கள் ஓதி வர வேண்டிய இஸ்மு யா முப்தியு ஜல்ல ஜலாலுஹு என்பதாகும். சுஹானல்லாஹ். இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் வேலை இலகுவாக முடியும். இந்த இஸ்மை ஓதி பலன் பெற்று வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அடுத்து யா முஈத், பெண்கள் மனம் முடிப்பதற்காக யா முஈத் மீறச் செய்வோன் ஜலாலி 490. இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் பெண்ணுக்கேற்ற ஆடவன் கிடைத்து அவளுக்கு விரைவில் திருமணம் நிகழும். இது சோதிக்கப்பட்டதாகும். வீட்டிலிருந்து காணாமல் போனவர்கள் மீளச் செய்ய அல்லது காணாமல் போன பொருள் கிடைக்க ஒருவர் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டால் இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு இந்த இஸ்மை யா முஈத் என்று 70 தடவை ஓதி வீட்டின் 4 கோணங்களிலும் ஊதி காணாமல் போனவருடைய பெயரையும் கூறி அவர்களை மீளச் செய்யுமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். 7 நாட்கள் அல்லாஹுடைய பேரருளால் அவர்கள் இல்லம் திரும்பி வந்து விடுவார்கள். அது எங்கிருக்கிறது என்பதை பற்றிய செய்தி கிடைத்துவிடும். இவ்விதம் செய்தால் காணாமல் போன பொருளும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இழந்த வேலை மீளப்பெற இழந்த வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இந்த இஸ்மை 4000 தடவைகள் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவன் அந்த வேலையை திரும்பவும் பெற்றுக்கொள்வான். மறந்ததை நினைவு கொள்வதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வந்தால் மறந்தவைகள் அனைத்தையும் நினைவு பெறுவார்கள். சுப்ஹானல்லாஹ். யா முஈத் ஜல்ல ஜலாலுஹு, இந்த இஸ்மை திடுக்கம் ஏற்படாமல் இருக்க 1000 தடவைகள் ஓதி வர வேண்டும். திடுக்கம் ஏற்படாது, மயக்கம் ஏற்படாது. நேர்வழி பெறுவதற்காகவும் இந்த இஸ்மை அதிகமாக ஓதி பலன் பெற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அல் முஹி 60வது இஸ்மு உயிரளிப்பவன் ஜலாலி 28. அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படுவதற்காக தனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட விரும்பக்கூடியவன் இந்த இஸ்மை 7 நாட்களுக்கு தன்னுடைய நெஞ்சின் மீது ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும். வேதனை அகல, உடலில் எங்கேயாவது ஒரு இடத்தில் வேதனை ஏற்பட்டால் இந்த இஸ்மு யா முஹி என்று 100 தடவைகள் ஓதி ஊத வேண்டும். உடல் நலம் பெற நோயாளர்கள் இந்த இஸ்மை பரலு தொழுகைக்கு பிறகு 68 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு பிடித்த நோய் அகன்றுவிடும். அவர்கள் சுகமும் திடமாத்திரமும் பெறுவார்கள். சுஹானல்லாஹ். பேய் பிசாசுகளிலிருந்து காவல் பெறுவதற்காக இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். உடல் வலி நீங்க இந்த இஸ்மை 7 தடவைகள் ஓதி கைகளில் ஊதி உடலில் வலியுள்ள இடத்தில் தடவிக்கொள்ள வேண்டும். இதயம் ஒளிர இந்த இஸ்மை அதிகமாக ஓதி வர வேண்டும். அநியாயக்காரர்களை விட்டு பாதுகாவல் பெற இந்த இஸ்மை அல் யா முஹி ஜல்ல ஜலாலுஹு என்று எழுதி வைத்து கொள்ள வேண்டும். சிறை ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு நாளும் 88 தடவை இந்த இஸ்மை ஓதி தன்னுடைய உடலில் ஊதிக்கொள்பவர்களுக்கு ஒருபோதும் சிறை செய்யப்பட மாட்டார். உடலில் உறுப்புகளில் ஒன்று கூட இழக்கப்படாமல் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள தன்னுடைய உடலில் உள்ள ஏதாவது ஒரு உறுப்பு இழக்கப்படும் என்று பயம் இருந்தால் தன் உடலிலுள்ள ஏதாவது ஒரு உறுப்பு இழக்கப்படும் நிலையாகுமோ என்று அஞ்சுபவர்கள் இந்த இஸ்மை 7 தடவை ஊதி உடலில் தடவிக்கொண்டால் அவ்விதம் எதுவும் நேராமல் அல்லாஹ் பாதுகாத்தருள்வான். அவனுக்கு துணிவும் ஏற்படும். யா முஹி ஜல்ல ஜலாலுஹு, இந்த இஸ்மை அதிகமாக ஓதி பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஒவ்வொரு இஸ்முக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கின்றன என்று விபரமாக பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை 60 அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய பலன்களை பார்த்துவிட்டோம். ஒவ்வொரு பயான்களையும் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பலனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். சிறு அல்லாஹ்வுடைய பெயர்கள் சின்ன பெயர்களாக இருக்கின்றன. இவற்றின் மூலம் நிறைய பலன்கள் கிடைக்கின்றது. நல்ல துஆவாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேளுங்கள். அனைவரும் லைக் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலம் மற்றவர்களுக்கும் அது எத்தி வைக்கப்படும். இதன் மூலம் மறுமை வரை நமக்கு நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும்
ஹிதாயத் என்னும் பேரருளை தந்தல்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா மறுமையில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை தந்தருள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக துஆ கேட்டு மற்றும் பயான் கேட்ட அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.